Hi friends, I hope you are doing well. Yes. Now let's see anagram. A-N-A-G-R-A-M. Anagram. Yes. In the anagram, every year you will get a question from this anagram. Mostly TET la the questions repeated கேட்டிட்டு இருக்காங்க. Anagram என்ன அப்படினா கொடுத்திருக்க வேர்ட் அப்படியே rearrange பண்ணி we are framing into another word. ஒரு இன்னொரு word coin பண்ணுவோம். So that is called as anagram. So the word lemon. Lemon எப்படி எழுதலாம் அப்படினா melon. So this is anagram. இங்க இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் யூஸ் பண்ணியாச்சு. M E L O N. Lemon, melon. Yes. So similarly வேற என்ன வேர்ட் எழுதலாம் அப்படினா elbow. E L B O W. என்ன வேர்ட் இதுல கால் பண்ணலாம் யோசிங்க. Yes. Below. Elbow, below. Okay. So lemon, melon, elbow, below. So இந்த மாதிரி கொடுத்திருக்கிற வேர்டை you try to frame into another word. This is called as anagram. Okay. Yes. இப்போ இன்னொரு வேர்ட் இருக்கு. We call it as antigram. என்ன பேரு? Antigram. வேர்ட்ல இருக்கு பாருங்க anti. What is it anti? Negative word. எப்பவுமே antithesis இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. Yes. Opposite அதோட நெகட்டிவிட்டி பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவா தட் இஸ் ஆன்டிகிராம். ஸோ கொடுத்துருக்க வேர்ட்லேருந்து குட் வேர்ட்ஸ் என்னவாகும் அப்படின்னா நெகட்டிவ் வேர்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாண்டா. ஹூ இஸ் சாண்டா? சாண்டா கிளாஸ். சாண்டா. ஸோ ஹீஸ் அ குட் சோல், குட் ஏஞ்சல். SANTA சாண்டா. இந்த சாண்டா எப்படி மாறலாம் அப்படின்னா சாண்டா வந்து சாட்டின். SATAN சாட்டன். சாத்தான் சொல்லுவோம்ல. எஸ். சாண்டா சாத்தான். சாட்டன். தமிழ்ல சாத்தான் சொல்லுவோம். சாட்டன். ஸோ ஆன்டிகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோடைய நெகட்டிவ் வேர்டு. அதோடைய நெகட்டிவ் வேர்டு பாசிட்டிவ்ல இருக்கும். சாண்டா இஸ் அ குட் ஏஞ்சல். குட் ஏஞ்சல். ஓகே. அதோடைய ஆப்போசிட்டா யாருன்னா சாட்டன். பேட். Okay. Yes. So this is called as antigram. So anagram and antigram இதோட difference இதுதான். Anagram just we are calling a new word. இருக்கிற word அப்படியே arrange பண்ணி எழுதுவோம். அதுல உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்காது. பட் antigram இந்த வேர்ட்லயே உங்களுக்கு நெகட்டிவ் இருக்கு. ஸோ antigram போது பாசிட்டிவ் வேர்டு நெகட்டிவ் வேர்டா மாத்துவோம். Santa, Saturn. Okay. Yes. I hope you understand this topic. It's very simple topic. Yes. Almost all the 10 questions are covered. All the best. Do it well. Thank you. Have a nice day.